உண்மையிலேயே நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ கூட வச்சுக்க வேண்டிய சில நண்பர்களோட பேரை சொல்ற கேளு. ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கேர், செல்ஃப் கான்பிடன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான நல்ல நல்ல குவாலிட்டிஸை நீ கூட வச்சு. ஆனா நீ கூட வச்சிருக்கிற ஆள்லாம் யாரு? 1848 ஏகாம்பரம், மானிட்டர் மைக்கேல், கூல் லிப் குமார், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வச்சிருக்கிற. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வச்சிருந்தனா நீ சர்க்கஸ்ல கோமாளியா வேணா ஆகலாமே தவிர்த்து சக்சஸ் ஆக முடியாது தம்பி. நல்லா புரிஞ்சுக்கோ. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதான். அதாவது அந்த உமி அந்த நெல்லுல ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த நெல்லுனால பயிரா முளைச்சு வர முடியும். அதே மாதிரி ஓ மனசுலயும் ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி, சாதிக்கணும்ன்ற அந்த வெறி ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால சாதிக்க முடியும். நம்ம ஒருத்தரை சொல்லுவோம் லக்ல ஜெயிச்சிட்டாரு தோனின்னு ஒருத்தரை. ஆனா அவரு கூட பல ஆயிரம் மணி நேரம் கடினமா உழைச்ச பிறகுதான் அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. அப்போ நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு உழைச்சா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும், அந்த லக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் யோசி.